ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يشاقق الرسول من بعد ما تبين له الهدى ويتبع غير سبيل المؤمنين نوله ما تولى ونصله جهنم وساءت مصيرا وقال تعالى في مقام آخر فأعوذ بالله من الشيطان الرجيم ومن يشفع شفاعة حسنة يكن له نصيب منها ومن يشفع شفاعة سيئة يكن له كفل منها صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام لا يؤمن أحدكم حتى تكون هواه تبعا لما جئت به أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகில் மனிதர்கள் வாழ்வதற்காக, மனிதர்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்றதாக தன்னுடைய மார்க்கத்தை, தன்னுடைய தீனுல் இஸ்லாத்தை ரப்புல் ஆலமீன் வடிவமைத்து நமக்கெல்லாம் தந்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கம் உலகில் மனிதர்கள் சந்திக்கக்கூடிய, மனிதர்கள் எதிர்கொள்ளக்கூடிய அல்லது மனிதர்களை முன்னோக்கி வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும், எல்லா இன்னல்களுக்கும் தீர்வு சொல்லக்கூடிய ஒரே வழி அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம் தான். ஆனால் மிகப்பெரிய வேதனை என்னவென்றால், அல்லாஹ்வுடைய மார்க்கம் இது ஒரு தீர்வு என்பதை தெரியாத முஸ்லிம் அல்லாத மக்களை விட அல்லாஹ்வுடைய மார்க்கம் தரக்கூடிய தீர்வின் மகத்துவத்தை அறியாத முஸ்லிம்களால் தான் இன்றைய உலகிலே பெரும் பிரச்சனைகளும் குழப்பங்களும் ஏற்படுகின்றன என்றால் அது மிகையாகாது. முஸ்லிம் அல்லாத மக்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கம் தரக்கூடிய தீர்ப்பையோ அல்லது தீர்வையோ அவர்களுக்கு தெரியவில்லை, அதனால் அவர்கள் அதை தீர்வாக தேடிக்கொள்ளவில்லை, தீர்வாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் அது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் அல்ல. என்றால் இது ஒரு தீர்வு, இது ஒரு மார்க்கம், இது ஒரு வழி என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்கம் கொடுக்கப்பட்டு மிம்பாதி மா தபையன லஹுல் ஹுதா, இதுதான் நேரான வழி, இது தரக்கூடிய தீர்வு தான் சரியான தீர்வு, இது காட்டக்கூடிய பாதை தான் சரியான பாதை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய தீர்வு மட்டும்தான் நிரந்தர தீர்வு என்று தெளிவான பிறகும், விளங்கிய பிறகும், புரிந்த பிறகும் அல்லாஹ்வுடைய மார்க்கம் தரக்கூடிய தீர்வை புறந்தள்ளிவிட்டு மனம் போன போக்கிலே அவர்கள் ஒரு தீர்வை தேடிக்கொள்வதும், அல்லது முஸ்லிம் அல்லாத மக்கள் அவர்கள் எதையோ ஒரு தீர்வு என்று ஏற்படுத்தி வைத்ததை இவர்களும் அதை ஏற்றுக்கொள்வதும், அக்செப்ட் பண்ணுவதும் தான் மிக பெரும் கொடுமையிலும் கொடுமை, மிக பெரும் வேதனையிலும் வேதனை. ஏனென்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்கின்றான், இனில் ஹுக்மு இல்லா லில்லாஹ், ஆட்சி அதிகாரம் என்பது அல்லாஹ்வை தவிர யாருக்கும் கிடையாது. அதிகாரம் செய்யக்கூடிய சக்தியோ, ஆட்சி புரியக்கூடிய பவரோ, அதற்குரிய உரிமையோ அல்லாஹ்வை தவிர யாருக்கும் கிடையாது. அதற்கு என்ன பொருள்? ஆட்சி அமைப்பதாக இருந்தாலும் ஆட்சியாளர்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆட்சி நடத்துபவர்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆட்சியில் அமர்ந்த அதிகாரிகளாகவோ ஆட்சியாளர்களாகவோ அரசர்களாகவோ இருப்பவர்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அந்த ஆட்சி அமைப்பவர்கள் தங்களுக்கென்று ஒரு பைலா அல்ல, தங்களுக்கென்று ஒரு சட்டம் அல்ல, தங்களுக்கென்று ஒரு வழிமுறை, அந்த வழிமுறையை படித்தான் ஆட்சி அமைக்க வேண்டும். அந்த வழிமுறையை தீர்மானிக்கும் உரிமை அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சொந்தமானது. ஆட்சியை செய்பவர்கள் மனிதர்களாக இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அவர்கள் ஆட்சி நடத்தும் முறை என்பது அல்லாஹ் வகுத்து தந்த முறைப்படித்தான் ஆட்சி நடத்த வேண்டும். அல்லாஹ் இயற்றி தந்த சட்டத்தின்படிதான் ஆட்சி நடத்த வேண்டும். அல்லாஹ் வகுத்து தந்த வழிமுறையின்படிதான்
அந்த கான்ஸ்டிடியூஷன் அடிப்படையிலே, அந்த சட்ட திட்டங்கள் அடிப்படையில் தான், அந்த அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் தான் ஆட்சி நடத்த வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய உத்தரவு. அந்த விஷயத்தில் தான் சகோதரர்களே, உலகத்திலே பெரும்பாலான மதங்களை அல்ல பெரும்பாலான மதங்களுடைய எதிர்ப்பை அல்ல பெரும் ஆட்சியாளர்களுடைய எதிர்ப்பை, பெரும் செல்வந்தர்களுடைய எதிர்ப்பை அல்ல பெரும் அதிகாரிகளுடைய எதிர்ப்பை சம்பாதித்த ஒரே மார்க்கம் அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாம் தான். உலகத்திலே பார்த்தால் பெரும் ஆட்சியாளர்களுடைய எதிர்ப்பை சம்பாதித்த மார்க்கம் அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாம். பெரும் வல்லரசுகளுடைய எதிர்ப்பை சம்பாதித்த மார்க்கம் அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாம். ஏனென்றால் மற்ற மதங்கள் எல்லாம் அவர்களுடைய ஆன்மீகத்தை பற்றியும் அல்லது கற்பனா சக்தியை பற்றியும் அல்லது இம்மைக்கு உதவாத மறுமைக்கு உதவாத கவைக்கு உதவாத சட்டங்களையும் சாஸ்திரங்களையும் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாம் மட்டும்தான் மனிதனுக்கு தேவையான வாழ்க்கை திட்டத்தை உலகத்திற்கு கற்றுக் கொடுத்தது. மனிதனுக்கு தேவையான வாழ்க்கை பாதையை கற்றுக் கொடுத்தது. அந்த வாழ்க்கை திட்டத்தில் ஒரு அம்சம் அல்லாஹ் வகுத்து தந்த அரசியல் அமைப்பு சட்டம், அல்லாஹ் வகுத்து தந்த ஆட்சி நெறி சட்டம், அல்லாஹ் வகுத்து தந்த ஆட்சி நெறிமுறை. இந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வகுத்து தரக்கூடிய அரசியல் அமைப்பு சட்டமும் ஆட்சி முறையும் ஆட்சி நெறிகளும் அநியாயக்கார ஆட்சியாளர்களுக்கும் அநியாயக்கார அதிகாரிகளுக்கும் அநியாயக்கார மக்களுக்கும் எதிராக இருப்பதனால்தான் உலகத்திலேயே பெரும் அதிகார வர்க்கத்தினுடைய எதிர்ப்பை சம்பாதித்த ஒரே மார்க்கம் அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாம் மட்டும்தான். ஏன்? இது மனிதர்களை மடையர்களாக வைக்க விரும்பவில்லை. ஏதோ சாஸ்திரங்களையும் சம்பிரதாயங்களையும் சடங்குகளையும் சொல்லிக் கொடுத்து நீ இதை மட்டும் செய்து கொண்டிருந்தால் போதும், நீ அரசியலை பற்றியோ ஆட்சி அதிகாரத்தை பற்றியோ அரசியல் நிர்ணயத்தை பற்றியோ ஆட்சி முறையை பற்றியோ நீ யோசிக்க கூடாது என்று சொல்லக்கூடிய மார்க்கம் அல்ல அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாம். எப்படி ஒரு உண்மையான ஆட்சி நடைபெற வேண்டும், எப்படி ஒரு உண்மையான அரசியல் நடைபெற வேண்டும், அந்த அரசியல் எப்படி இருக்க வேண்டும் என்று தியரியாக மட்டுமல்ல, சட்ட முன்வடிவாக மட்டுமல்ல, பிராக்டிக்கலாக நடைமுறை சாத்தியமாக நடைமுறையோடு ஒரு கூடிய உதாரணத்தை தான் எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் உலகத்திற்கு அனுப்பி வைத்தான். ஒரு தலை சிறந்த அரசியல்வாதியாக, ஒரு தலை சிறந்த ஆட்சியாளராக. அவர்கள் வகுத்து தந்த அரசியல் அமைப்பு சட்டம், அவர்கள் காட்டி தந்த அரசியல் பாதை, அவர்கள் வாழ்ந்து காட்டிய ஆட்சி முறை, அவர்கள் நடத்தி காட்டிய அரசியல் திட்டம், இதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலக மக்கள் எல்லோரும் ஏற்று செயல்படுத்த வேண்டிய திட்டம் என்று அல்லாஹ் உலகத்திற்கு பறைசாற்றினான். அருமை சகோதரர்களே, இன்று உலகத்திலே எங்கு பார்த்தாலும் பிரச்சனை. முஸ்லிம் ஆட்சியாளர்கள் நடத்தக்கூடிய ஆட்சியிலும் பிரச்சனை, குழப்பங்கள், புரட்சிகள் வெடிக்கின்றன. முஸ்லிம் அல்லாதவர்கள் ஆட்சி நடத்தக்கூடிய இடங்களிலும் பிரச்சனைகள், குழப்பங்கள், புரட்சிகள் வெடிக்கின்றன. காரணம் என்ன? இங்கே முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் என்ற எந்த பாகுபாடும் கிடையாது. எந்த விஷயத்திலே எல்லோரும் சேர்ந்து, முஸ்லிம் ஆட்சியாளர்களும் முஸ்லிம் அல்லாத ஆட்சியாளர்களும், இஸ்லாமிய ஆட்சியாளர்களும் யூத ஆட்சியாளர்களும் கிறிஸ்தவ ஆட்சியாளர்களும் பெர்சிய ஆட்சியாளர்களும் அத்தனை ஆட்சியாளர்களும் ஒரு விஷயத்திலே ஒற்றுமையா இருக்கிறார்கள். எந்த விஷயத்திலே? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, அல்லாஹ் வகுத்து தந்த அரசியல் சட்டத்தை புறக்கணிக்க வேண்டும் என்ற விஷயத்திலே. அதனால தானே உலகத்தில் குழப்பம், அதனால தானே பிரச்சனை. மகாத்மா காந்தியடிகள் சிறையில் இருக்கும் பொழுது அவருக்கு யாரோ ஒரு புத்தகத்தை ஒரு அன்பளிப்பாக கொடுக்கின்றார். அந்த புத்தகம் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்க்கை வரலாறு சம்பந்தப்பட்ட புத்தகம். அதை படித்து விட்டு வந்து சிறையிலிருந்து வெளியே வந்து அவர் ஒரு பேச்சிலே சொன்னார், ஒரு கூட்டத்தில் பேசினார், பொதுக்கூட்டத்திலே, என்றைக்கு இந்தியாவிலே உமருடைய ஆட்சியை போன்ற ஒரு ஆட்சி வருமோ அன்றைக்கு தான் இந்தியா உருப்படும், சுதந்திரம் பெற்றாலும் சரியே, அது அடிமை இந்தியாவாக இருந்தாலும் சரியே என்றார். அதனால்தான் சுட்டுக் கொண்டார்கள் அவரை. அதனால்தான் RSS அநியாயக்காரர்கள் காந்தியை சுட்டுக் கொண்டார்கள். காரணம் என்ன? அவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியை மெச்சினார், அந்த ஆட்சி முறையை பற்றி தெரிந்து கொண்டார். பாவம், அவருக்கு தெரியவில்லை அது உமர் என்ற ஒரு தனி மனிதனுடைய ஆட்சி அல்ல, அல்லாஹ் வகுத்து தந்த ஆட்சி என்பது அவருக்கு தெரியவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு கற்றுத் தந்த அரசியல் என்பது அவருக்கு தெரியவில்லை. அதனால் உமருடைய ஆட்சி என்று பொதுவாக சொல்லிவிட்டார். அருமை சகோதரர்களே, இன்றளவிலும் கூட உலக மக்கள் எல்லாம் பார்த்து வியக்கின்றார்கள். அந்த நேரத்திலே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி செய்த காலத்திலோ, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி செய்த காலத்திலோ இப்படிப்பட்ட நவீன காட்சிகள் இல்லை, நவீன திட்டங்கள் இல்லை, நவீன கருவிகள் கிடையாது, டெக்னாலஜி கிடையாது, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கிடையாது, தகவல் தொடர்பு கிடையாது, எந்த விதமான டெக்னாலஜிகளும் இல்லாத, எந்த விதமான அறிவியல் முன்னேற்றம் இல்லாத, ஒரு பகுதியினுடைய செய்தியை இன்னொரு பகுதிக்கு உடனடியாக எடுத்துச் செல்ல முடியாத ஒரு காலகட்டத்திலே அவர்கள் செய்த ஆட்சியை இன்றைய மக்கள் பார்த்து மூக்கின் மீது விரல வைக்கிறார் என்றால் அதற்கு காரணம் அல்லாஹ் வகுத்து தந்த அரசியல் திட்டம்.
அந்த ஆட்சியை பார்க்கும் பொழுதுதான், அந்த பொற்கால ஆட்சியை பார்க்கும் பொழுதுதான் மக்கள் இன்று விக்கித்து போய் நிற்கிறார்கள். ஓ, இப்படிப்பட்ட ஒரு அரசியல், அற்புதமான அரசியல் அமைப்பு சட்டத்தை நாம் புறக்கணித்ததால் அல்லவா இப்படிப்பட்ட கேடுகட்ட அரசியல்வாதிகளுக்கு மத்தியிலே மாட்டிக்கொண்டு முழிக்கின்றோம் என்று மக்கள் விக்கித்து போய் நிற்கின்றார்கள். இரண்டாவது அரபி சகோதரர்களே, இன்றைய அரசியல் கேடுகட்ட அரசியல் என்று ஏன் சொல்கின்றால், எந்த அளவுக்கு முடை நாற்றம் வீசக்கூடிய சாக்கடை அரசியலாக மாறிவிட்டது என்றால், பள்ளிவாசலிலே அரசியல் பேசக்கூடாது என்று சொல்லும் அளவுக்கு அசிங்கமாகிவிட்டது. அரசியல் அசிங்கப்படுத்தப்பட்டு விட்டது. அந்த அசிங்கத்தை பற்றி ஏன் அல்லாஹ்வுடைய புனிதமான வீட்டிலே பேச வேண்டும்? அந்த கேவலமான நஜிஸை பற்றி ஏன் அல்லாஹ்வுடைய வீட்டிலே பேச வேண்டும் என்று பேசுவதற்கு நாக்கூசக்கூடிய அளவுக்கு இன்று முடை நாற்றம் விட வீசக்கூடிய அளவுக்கு அரசியல் கேடுகட்டதாக ஆகிவிட்டது என்றால், அதற்கு காரணம் அல்லாஹ்வுடைய சட்டம் தெரியாத முஸ்லிம் அல்லாதவர்கள் அல்ல, அல்லாஹ்வுடைய சட்டத்தை தெரிந்து மறந்துவிட்ட அல்லது மறந்ததை போன்று நடிக்கக்கூடிய முஸ்லிம் அரசியல்வாதிகள். முஸ்லிம் அரசியல்வாதிகள் இன்று நாம் பார்க்கின்றோம். தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய தேர்தல் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். நமக்கு முன்னால் உள்ள ஒரு $1 மில்லியன் கொஸ்டின், அடுத்த தேர்தலில் யாருக்கு ஓட்டு போடுவது? முஸ்லிம்களை ஓட்டு யாருக்கு? ஒட்டுமொத்தமா முஸ்லிம்கள் எல்லாரும் போய் ஒரே கட்சிக்கு ஓட்டு போடுவதா, அல்லது அவரவர் விருப்பப்படி போடுவதா, அல்லது முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய தொகுதிகளிலே முஸ்லிம்களுக்கு தான் ஓட்டு போட வேண்டுமா, முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு போடக்கூடாதா, அல்லது ஒரே தொகுதியிலே 10 முஸ்லிம் என்றால் எந்த முஸ்லிமுக்கு போடுவது? இப்படி நமக்கு முன்னால் இது போன்ற கேள்விகள் $1 மில்லியன் கேள்வியாக, கொஸ்டினாக நமக்கு முன்னால் நிற்கின்றன. அருமை சகோதரர்களே, நான் பலமுறை சொல்லியிருக்கின்றேன், நீங்கள் கேள்விக்கிறீர்கள், மறுபடியும் ஞாபகப்படுத்துகின்றேன். இந்த ஜனநாயக தேர்தல் முறையே முழுக்க முழுக்க இஸ்லாத்திற்கு எதிரானது. முழுக்க முழுக்க இஸ்லாத்திற்கு எதிரானது. ஏனென்றால் டெமோக்ரசி என்பது, டெமோக்ரசியினுடைய தாத்பரியமே, தத்துவமே என்னென்றால், ஃபார் த பீப்புள், ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள். மக்களுக்காக மக்களை ஆளுவதுதான் டெமோக்ரசி. ஆனால் அல்லாஹ்வுடைய சட்டப்படி ஃபார் த பீப்புள், ஆஃப் த பீப்புள், ஆர் நாட் பை த பீப்புள் பட் பை அல்லாஹ். மக்கள் தான் ஆட்சி செய்வார்கள், மக்களைத்தான் ஆட்சி செய்வார்கள். ஆனால் மக்களுக்காக அல்ல, அல்லாஹ்வுக்காக ஆட்சி செய்வார்கள். என்ன வித்தியாசம்? ஃபார் த பீப்புள், பை த பீப்புள், ஆஃப் த பீப்புள் என்பதற்கும் ஃபார் த பீப்புள், ஆஃப் த பீப்புள், பை அல்லாஹ் என்பதற்கும் என்ன வித்தியாசம்? இங்கே சட்டம் இயற்றுபவர்கள் மக்களாக இருப்பார்கள், அங்கே சட்டம் இயற்றுவது அல்லாஹ்வாக இருப்பான். இங்கே சட்டத்தை யார் வேண்டுமானாலும் இயற்றுவார்கள். எப்படி இயற்றுவார்கள்? ஒரு ஆட்சியாளர் வருவார், அவருக்கு மெஜாரிட்டி பலம் இருக்கும் ஆட்சியிலே, அதனால் ஒரு சட்டத்தை ஏற்றுவார். ஒரு பொருள் ஹராம் என்று அவர் சட்டம் ஏற்றுவார். அடுத்த ஆட்சியாளர் வருவார், அவருக்கு மெஜாரிட்டி பலம் இருக்கும், அவர் ஆட்சி வந்த பிறகு அதே பொருள் ஹலாலாக மாறிவிடும். இது அல்லாஹ்வுடைய சட்டத்தில் ஈடுபடாது. அல்லாஹ் எதை ஹலால் என்று தீர்மானித்து விட்டானோ அதுதான் ஹலால், அல்லாஹ் எதை ஹராம் என்று தீர்மானித்து விட்டானோ அதுதான் ஹராம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே ஹலாலை ஹராமாக்கக்கூடிய உரிமை எம்பெருமானார் கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட கிடையாது. அவர்களுக்கு கூட அல்லாஹ் அந்த உரிமையை கொடுக்கவில்லை. இதற்கு பல்வேறு உதாரணங்கள் வரலாறுகளை பார்க்கலாம். ஆக ஜனநாயகத்தை பொறுத்தவரையிலே மெஜாரிட்டி மக்கள் அல்லது மெஜாரிட்டி மக்களுடைய ஆதரவை பெற்றவர்களாக கருதப்படுபவர்கள் எல்லாம் சேர்ந்து விபச்சாரம் ஹலால் என்றால் அங்கே ஹலாலாகிவிடும், மது ஹலால் என்றால் ஹலாலாகிவிடும், யார் வேண்டுமானாலும் ஏமாற்றலாம் என்பது பாராளுமன்றத்திலே ஒரு சட்டமாக இயற்றப்பட்டு விட்டால் அது ஹலாலாகிவிடும். தலாக்கு சட்டமோ, நிக்கா சட்டமோ, வரதட்சணை சட்டமோ அல்லது ஜீவனாம்ச சட்டமோ, எந்த சட்டமாக இருந்தாலும் அல்லாஹ் வகுத்து தந்த நமக்கென்று இருக்கக்கூடிய இஸ்லாமிய சட்டம் இருக்க, அதை புறந்தள்ளிவிட்டு ஒரு அரசாங்கம் ஒரு சட்டத்தை நிறைவேற்றும், அந்த சட்டம் தான் அங்கே நடைமுறைப்படுத்தப்படும். இதுதான் ஜனநாயகத்திற்கும் இஸ்லாமிய ஆட்சிக்கும் உள்ள வித்தியாசம். இஸ்லாமிய, அதனால் தான் சொல்கிறேன், ஜனநாயகம் என்பது இஸ்லாத்திற்கு எதிரானது. அடுத்த விஷயம், முக்கியமான விஷயம் பார்த்தால், ஜனநாயகத்தை பொறுத்தவரையிலே எல்லாருமே அங்கே மெஜாரிட்டி தான் அங்கே தீர்ப்பளிப்பார்கள். அங்கே நன்மை தீமை, நல்லவன் கெட்டவன், இறையச்சம், தக்வா, பேணுதல், அஹ்லாக், நற்குணம், எதற்கும் அங்கே வேலை இல்லை. ஒரு தொகுதியில் 2 பேர் இருக்கிறார்கள், ஒருவன் 1 நம்பர் அயோக்கியன், ஒருவர் மிகச்சிறந்த தக்வாதாரி, இறையச்சம் உள்ளவர். அந்த 2 பேரும் ஒருவரை எடுத்து போடுகிறார்கள். அந்த அயோக்கியன் அந்த இறையச்சம் உள்ளவரை விட ஒரு ஓட்டு அதிகம் பெற்றால் கூட அவன் தான் அந்த தொகுதியினுடைய மந்திரி அல்லது அவன் தான் அந்த தொகுதியினுடைய MP, MLA. உலகத்திற்கே தெரியும் 1 நம்பர் அயோக்கியன் என்பது, உலகத்திற்கே தெரியும் அவன் கெட்டவன் என்பது, ஜனாதிபதிக்கே தெரியும் அவன் கெட்டவன் என்பது. நாட்டின் ஜனாதிபதி நினைத்தால் கூட இல்லை இது ஒரு ஓட்டு தானே வித்தியாசம், அதனால் அந்த நல்லவர் தான் சிறந்தவர், அவரை தேர்ந்தெடுங்கள் என்று சொல்ல முடியாது.
அதனால்தான் ஜனநாயக பாதுகாவலராக தேர்ந்த இந்தியாவினுடைய தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் அறிஞர் அண்ணா ஒரு பேட்டியிலே சொன்னார், ஜனநாயகத்தை பொறுத்தவரையிலே இங்கே நல்லதற்கோ கலைக்கோ அறிவுக்கு மனிதனுடைய சுய புத்திக்கோ இங்கு இடமே கிடையாது. இங்கே மனிதனுடைய சுய அறிவுக்கோ பகுத்தறிவுக்கோ நல்லது கெட்டலை பகுத்தாயக்கூடிய திறனுக்கோ இங்கே வேலையே கிடையாது. ஜனநாயகம் என்ன தீர்ப்பளித்து விட்டதோ அதுதான் தீர்ப்பு. சொல்லிவிட்டு சொன்னார், இந்தியாவினுடைய தேசிய பறவையை எப்படி மயிலை தேர்ந்தெடுத்தார்களோ தெரியவில்லை, ஜனநாயக அடிப்படையிலே இந்தியாவினுடைய தேசிய பறவையை தேர்ந்தெடுப்பதாக இருந்தால் காக்கையைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னார். ஏன்னா மெஜாரிட்டி படி அதான் அதிகம் இந்தியாவிலே. அவர் சொன்ன காலத்திலே, இப்பொழுது காலத்திலே இந்தியாவுடைய தேசிய பறவையாக தேர்ந்தெடுப்பதாக இருந்தால் கொசுவைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். அதுதான் எங்கிங்க அங்கிங்கனாதபடி எங்கும் நிறைந்திருக்கிறது கொசு. ஜனநாயகப்படி அதுதான் தேர்ந்தெடுக்க வேண்டும் மெஜாரிட்டி அடிப்படையிலே. அருமை சகோதரர்களே, இதை விட ஒரு பெரிய வேடிக்கை என்னவென்றால், ஜனநாயக அடிப்படையிலேயே இந்த தேர்தலை பார்ப்போம் என்றால் பெரும்பான்மை மக்கள் ஜனநாயக அடிப்படையில் மெஜாரிட்டி மக்களுடைய நம்பிக்கையை இந்த ஜனநாயக தேர்தல் இழந்து விட்டது. எப்படி நீங்க இந்த போலிங் ரேஷியோ என்று சொல்லக்கூடிய வாக்கு சதவீத கணக்கை பார்ப்பீர்கள் என்றால் அதிகபட்சமா 60% தாண்டுவதில்லை. 60%, 65% வாக்குப்பதிவு தாண்டுவதில்லை. 60% நாம் அரசியல்வாதிகள் திருந்து விட்டார்கள், தேர்தல் கமிஷனுடைய கெடுபிடி அதிகமாகிவிட்டது, அதனால கள்ள ஓட்டு போடலாம் குறைஞ்சு போச்சு என்று வைத்தால் கூட அதிகபட்சம் ஒரு 10-15% கள்ள ஓட்டாக கழித்து விடுங்கள். 65% 60% ஒரு 10-15% கள்ள ஓட்டாக கழித்து விட்டால் கூட மீறி முறையாக வாக்குச்சாவடிக்கு சென்று தங்களுடைய வாக்கை பதிவு செய்தவர்கள், முறையாக பதிவு செய்தவர்கள் 45% பேர் தான். 45% பேர் தான் தன்னுடைய வாக்கை பதிவு செய்திருக்கிறார்கள் வாக்குச்சாவடிக்கு சென்று. மீதி பெரும்பான்மை மக்கள் 55% மக்கள் இந்த ஜனநாயகத்தின் மீது வெறுப்பு ஏற்பட்டு, இந்த அரசியல்வாதிகள் மீது வெறுப்பு ஏற்பட்டு, இந்த ஓட்டு வேண்டாம், இந்த எலெக்ஷன் வேண்டாம், இந்த ஜனநாயகம் வேண்டாம் என்று புறக்கணிக்கின்றார்கள். ஆக ஜனநாயக அடிப்படையிலே பார்த்தால் கூட பெரும்பான்மை மக்களுடைய மதிப்பை, ஆதரவை இழந்து விட்டது இந்த ஜனநாயக தேர்தல். உண்மையா இல்லையா? 55% மக்கள் எதிர்க்கிறார்கள், 40-45% மக்கள் தான் வாக்குச்சாவடிக்கு சென்று ஓட்டு போடுகிறார்கள். அதிலும் எத்தனை பேர் நியாயமாக போடுகிறார்கள்? எத்தனை பேர் நியாயமாக போடுகிறார்கள்? ஒரு 15 வருடத்துக்கு முன்னால் எங்க வீட்டுக்கு முன்னால் ஒரு பாட்டி ஒருத்தர் ரோட்ல உட்கார்ந்து இந்த சின்ன சின்ன பொருட்கள் விற்று கொண்டிருப்பார். அந்த பாட்டி இடத்துல ஒரு முறை நான் கேட்டேன், பாட்டி யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு சொல்லி. அந்த அம்மையார் சொன்னார், அதுக்கு ஏன்பா கேட்கிற, சூரியன்காரன் வந்தான் 100 ரூபாய் கொடுத்து, ஆயா சூரியனை மறந்துடாதுன்னு சொன்னான். அப்புறம் இலக்காரன் வந்தான், அவன் 100 ரூபாய் கொடுத்து, இப்ப நான் 15 வருஷம் 100 ரூபாய், இப்ப 1000 ரூபாய். இலைக்காரன் வந்தான், அவன் வந்து 100 ரூபாய் கொடுத்து, ஆயா இலைய மறந்துடாதுன்னு சொன்னான். நான் எதுக்குப்பா வம்பு, மனசாட்சிப்படி 2க்கு குத்திட்டு வந்துட்டேன் அப்படின்னு. மனசாட்சிப்படி 2க்கு குத்திட்டேன். அப்ப முத்திரை குத்தக்கூடிய முறை இருந்தது. அப்போ எதற்காக சொல்கின்ற சகோதரர்களே, இன்றைக்கு ஓட்டு போடுபவர்கள் 50% மேல், பாதிக்கு மேல் வேட்பாளர்களை பார்த்தோ, நியாய அநியாயங்களை பார்த்தோ ஓட்டு போடுவதில்லை. பணம் யார் தருகிறார்கள்? உடனே தேர்தல் கமிஷன் தன்னுடைய ராணுவத்தை கொண்டு வந்து இறக்கியது, படைகளை கொண்டு வந்து இறக்கியது, அங்கங்கே ரோட்ல செக் போஸ்ட், போற வர கார்களை எல்லாம் மறித்து செக் பண்றது. பணம் எங்கேயும் பட்டுவாடா ஆகக்கூடாது, இங்கிருந்து பணம் அங்க போகக்கூடாது, அங்கிருந்து பணம் இங்க வரக்கூடாது, வந்தால் கணக்கு கொடுக்க வேண்டும். இப்படி எல்லாம் கிடுக்கி இப்படி போட்டவுடன் கள்ளன் பெரியவனா காப்பான் பெரியவனா என்று நம்முடைய கிராமத்தில் பழமொழி சொல்வார்கள். கள்ளன் பெரியவனா காப்பான் பெரியவனா என்றால் கள்ளன் தான் பெரியவன். இன்று தேர்தல் கமிஷன் காப்பானாகவும் அரசியல் கட்சிகள் கள்ளன்களாகவும் இருக்கிறது என்றால் அந்த தேர்தல் கமிஷனுக்கு டிமிக்கி கொடுக்கிற விதத்தில் அரசியல் கட்சிகள் தான் பெரியவர்கள். என்ன சொன்னார்கள்? ரூபா தானே கொடுக்க கூடாது, நான் கொடுக்கலப்பா, தேர்தல் அறிக்கை என்ற பெயரில் இலவச திட்டங்களை அறிவிக்கின்றேன். 1000 ரூபாயா தர மாட்டேன், எனக்கு ஓட்டு போட்டா உனக்கு மிக்சி தர்றேன், கிரைண்டர் தர்றேன், உனக்கு டிவி தர்றேன், உனக்கு செல்போன் தர்றேன், வீட்டில் கூட மினரல் வாட்டர் தர்றேன். இன்னும் வெளிப்படையாக சொல்லவில்லை, ஒரு வீட்டுக்கு ஒரு நாளைக்கு ஒரு குவார்டர் தருவோம் என்று சொல்லவில்லை. அது ஒரு குடியார சுத்திட்டாலே அவன் வந்தா அதையும் சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஆஃப் அடிச்சாதான் என்னால் ஆஃப் அடிக்க முடியும் பேசக்கூடியவன். நான் ஆட்சிக்கு வந்தால் வீட்டுக்கு தினந்தோறும் ஆண்களுக்கு ஒரு குவார்டர் தருவேன், பெண்களுக்கு உங்களுக்கு வேற என்ன விதையா தருவேன் என்று சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏனென்றால் ஜனநாயக நாட்டில் எது வேண்டாம் நடக்கலாம். அருமை சகோதரர்களே, இவ்வளவு கீழ்த்தரமாக போய்விட்ட இந்த ஜனநாயகத்திலே, இவ்வளவு கீழ்த்தரமாக போய்விட்ட இந்த தேர்தலிலே முஸ்லிம்கள் நிலை என்ன? நாம் என்ன முடிவெடுக்க வேண்டும்? அருமை சகோதரர்களே, ஒரு மூமினை பொறுத்தவரையிலே எந்த விஷயமாக இருந்தாலும் கண்ணாடியை அணிந்து பார்க்க வேண்டும். என்ன கண்ணாடி? அல்லாஹ்வுடைய குர்ஆன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் என்ற கண்ணாடியை அணிந்து தான் பார்க்க வேண்டும்.
ஒரு கண் அல்லாஹ்வுடைய குர்ஆன் என்றால் இன்னொரு கண் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஹதீஸ். இந்த குர்ஆன் ஹதீஸ் என்ற அடிப்படையிலே இஸ்லாமிய அடிப்படையில் தான் எந்த ஒரு விஷயத்தை நோக்க வேண்டும். அப்படி நோக்கும் பொழுது இந்த தேர்தல் என்பது இஸ்லாத்திற்கு எதிரான தேர்தல் ஒரு பக்கம் இருக்கட்டும். உடனே நம்மவர்கள் ஜனநாயக பாதுகாவலர்கள், ஜனநாயகத்திற்கு இஸ்லாம் என்பது ஜனநாயகம் என்பது இஸ்லாத்திற்கு எதிரானது என்று பேசினால் ஜனநாயகவாதிகள் யாரும் எதிர்ப்பதில்லை. நம்ம முஸ்லிம்கள் தான் ஜனநாயகத்தை எதிர்த்து பேசுகிறார், இவர் ஒரு ஜனநாயக விரோதி என்று இவர்கள் எல்லாம் ஜனநாயக பாதுகாவலர்கள் போட்டு பொங்கி வருவார்கள். அந்த ஜனநாயக பாதுகாவலர் சொல்வார்கள், நீங்க மார்க்க அறிஞர்கள் சொல்றதெல்லாம் கேட்காதீங்க, அவங்க அப்படித்தான் 10ஆம் பஸ்லிகள், அவங்க உள்ள உட்காந்துருப்பாங்க, அவங்களுக்கு என்ன தெரியும், மார்க்கம் தெரியுமா, உலகம் தெரியுமா, தீன் தெரியுமா, பாவம் ஒரு கம்ப்யூட்டர் தட்ட தெரியாது, ஒரு இங்கிலீஷ் நாள் வார்த்தை தெரியாது, அவங்களாம் அப்படித்தான் பேசுவாங்க. அல்லாஹ் எதுக்கு 2 காதை கொடுத்திருக்கான், ஒன்னு இன்புட் இன்னொரு அவுட்புட், ஒரு காதல வாங்கி இன்னொரு காதல விட்டுட்டு போய் நீங்க நாளை காலையில ஓட்டுச்சாவடியிலிருந்து ஓட்டு போடுங்கள் என்று இந்த ஜனநாயக பாதுகாவலர் சொல்வார்கள். அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்னவென்றால், பாத்தீங்களா இவங்க இந்த மார்க்க அறிஞர்கள் சொல்ற பேச்சை கேட்டு நாம ஓட்டு போடாதீங்கன்னு சொன்னா நம்முடைய எதிரி வந்துருவான், ஜெயிச்சிருவான். நாம் அதிகாரத்தின் மூலமா தான் எதையும் சாதிக்க முடியும். அதிகார பவர், ஆட்சி பவர் நமக்கு வேணும், ரூலிங் பவர் வேணும். ரூலிங் பவர் மூலமா தான் எதையும் சாதிக்க முடியும். அதனால நம்ம ஓட்டு போடலன்னு சொன்னா நம்முடைய எதிரிகள் ஆட்சிக்கு வந்துருவாங்க. சகோதரர்களே, நான் கேட்கின்றேன், இவ்வளவு காலமாக ஓட்டு போட்டு போட்டு யார் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள்? இவ்வளவு காலமா ஓட்டு போட்டு முஸ்லிம்கள் ஓட்டு போட்டு யார் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள்? ஒன்று துரோகி ஆட்சிக்கு வருவான் அல்லது விரோதி ஆட்சிக்கு வருவான். அவ்வளவுதான் வித்தியாசம். காங்கிரஸ் நம்மை பயமுறுத்தும், முஸ்லிம்கள் எல்லாம் காங்கிரசுக்கு ஓட்டு போடவில்லை என்றால் பிஜேபி வந்துவிடும், பிஜேபியோட எதிரி முஸ்லிம்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக காங்கிரசுக்கு போட்டார்கள். பிஜேபி விரோதி என்றால் காங்கிரஸ் துரோகியாக மாறிவிட்டான். அதேதான் இங்கே, நாம் ஐயாவுக்கு ஓட்டு போடவில்லை என்றால் அம்மா வந்துவிடும், அம்மா விரோதி என்றால் ஐயா துரோகி. யாரா மறுக்க முடியுமா இதனை? யாரை ஏமாற்றுகிறார்கள்? நாம் ஓட்டு போடலாம், எதிரி வந்துருவான், விரோதி வந்துருவான். ஓட்டு போடவில்லை என்றால் விரோதி வருவான், ஓட்டு போட்டால் துரோகி வருவான். அவ்வளவு வித்தியாசம். ஆகவே இந்த வாதம் கவைக்கு உதவாது. நாம் எப்படி பார்ப்பது இஸ்லாமிய பார்வையிலே? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்கின்றான், ஒமை யஷ்ஃபா ஷஃபாஅத்தன் ஹஸனத்தன் யகுன் லஹு நஸீபு மின்ஹா ஒமை யஷ்ஃபா ஷஃபாஅத்தன் ஸய்யத்தன் யகுன் லஹு கிஃப்லு மின்ஹா. இந்த வசனத்திற்கு உங்களுக்கு அர்த்தம் சொல்வதற்கு முன்பாக, இந்த அதிகார பவர், முஸ்லிம்களுக்குள்ள ஆட்சி பவர், முஸ்லிம்களுடைய ஆட்சி பவர் இருந்தால் நாம் எதையும் சாதிக்கலாம் என்று நினைக்கிறார்களே, என்ன சாதிக்க முடிந்தது? காயிதே மில்லத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இருந்தார்கள். அப்பொழுது இருக்கக்கூடிய சக்தியும் அப்பொழுது இருக்கக்கூடிய மதிப்பும் முஸ்லிம்களுக்கு இப்பொழுது இருக்கிறதா? அப்பொழுது முஸ்லிம்களுக்கு கிடைத்த மரியாதை இருக்கிறதா? இந்த தேர்தலில் நிற்கக்கூடிய ஓட்டு பொறுக்கக்கூடிய அத்தனை முஸ்லிம் கட்சிகள் என்ன சொல்றார்கள்? நாங்க எங்களுக்காண்டி வரலங்க, சமுதாயத்துக்காண்டி தான் வந்திருக்கிறோம், எங்களுக்காக வரல, எங்களுக்கு ஒரு சீட் 2 சீட் நாங்க எம்எல்ஏவும் மந்திரியாவும் எம்பியாவும் இந்த எங்களுக்கு ஆசையே கிடையாது, நாங்க சமுதாயத்துக்காக வருகிறோம். உண்மையிலேயே இவர்களுக்கு சமுதாயத்தின் அக்கறை இருந்தால் என்ன செய்திருக்க வேண்டும்? தங்களுடைய ஈகோக்களை விட்டுவிட்டு, தங்களுடைய பொறாமைகளை விட்டுவிட்டு, நீயா நானா என்ற அந்த மோதலை விட்டுவிட்டு எல்லோரும் ஒற்றுமையா சேர்ந்து ஒரு 5 சீட்டோ 4 சீட்டோ வாங்கி எல்லோரும் ஒற்றுமையா ஒரு தொகுதியில் நின்று அங்கே அப்படி ஏதாவது ஜெயிச்சு அப்படி அதிகாரத்தில் வந்து எதையா சாதித்தாலாவது நாம் ஒருவேளை யோசிக்கலாம், பரவாயில்ல இவங்களும் ஆட்சி அதிகாரத்தை கொஞ்சம் சாதிக்கத்தானே செய்யறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா என்ன நடக்குது? என்ன நடக்கின்றது? தாய் கழகம், முஸ்லிம்களுடைய பழைய கட்சி என்று சொல்லக்கூடிய முஸ்லிம் லீக், எந்த நேரத்தில் அதற்கு லீக் என்று பெயர் வைத்தார்களோ, லீக் ஆகி லீக் ஆகி லீக் ஆகி இன்னைக்கு அது வீக் ஆகி போய்விட்டது. வீக் ஆகி போயிடுச்சு. அங்க யாருக்கு சீட்டு கிடைக்கிறது என்றால், அங்கே காலகாலமாக ஐயாவுக்கு துதிபாடி ஒவ்வொரு ரமலானிலும் ஒரு இஃப்தார் பார்ட்டி நடத்தி ஐயாவுக்கும் ஐயாவுடைய மகனுக்கும் கஞ்சி குடிச்சவனுக்கு இன்றைய தேர்தலில் போட்டு போ, ஒளிஞ்சு போ, ஒரு டிக்கெட், ஒரு சீட்டு, எங்க திமுக ஜெயிக்கவே முடியாதோ அந்த சீட்டை எடுத்துக்க போ. இதுதான் நடக்கிறது இங்கே. அது ஒரு பக்கம் இருக்க, முஸ்லிம்கள் தனித்து நிற்கிறோம். தூய்மைவாதம் பேசி நிக்காவை சுன்னத்தான முறையில் நடத்த வேண்டும், பேண்ட் வாத்தியம் வைக்க கூடாது, பட்டாசு வெடிக்க கூடாது என்றெல்லாம் தூய்மைவாதம் பேசியவர்கள் ஜனநாயகம் என்று வந்தவுடன் அந்த தூய்மைவாதத்தை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு பாவம் தர்ம சங்கடமான நிலைக்கு ஆளாகி என்ன ஹஸ்ரத் பண்றது, போனா ஆரத்தி எடுக்கிறாங்க, தவிர்க்கவும் முடியல, தவிர்க்காம இருக்கவும் முடியல. பட்டாசு வெடிக்கிறாங்க, எடுத்தா எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, வேணான்னு சொல்றோம், அவங்க வெடிக்கிறாங்க. இப்படிப்பட்ட தர்ம சங்கட பாவம் தூய்மைவாதம் பேசுபவர்களுக்கு. இன்னொரு பக்கம் என்னென்றால், எங்களுக்கு அரசியல் வியாபாரம், அரசியல் வியாபாரமே தேவையில்லை, மார்க்க வியாபாரமே போதும், நான் குர்ஆன் ஹதீஸை வச்சு மார்க்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறேன், அந்த வியாபாரமே போதும், எங்களுக்கு அரசியல் வியாபாரம் தேவையில்லை என்று சொன்னவர்கள் கள்ள மார்க்கெட்ல அரசியல் பண்றாங்க. மார்க்கெட்ல போது அரசியல் வியாபாரம் பண்றாங்க. இருக்கிற காமெடியன்களை படுத்த பாடு போதாதுன்னு சொல்லி இந்த தௌஹீத் காமெடியன்கள் வேற கொடுக்க பூந்து மக்கள் குழம்பி போய் நிற்கின்றார்கள். யாருடைய பேச்சு கேட்பது? தூய்மைவாதம் பேசினார் அவர்கள் பேச்சு கேட்பதா?
பாரம்பரியமான கட்சி என்பதற்காக இந்த அரசியல் கட்சி பேச்சு கேட்பதா, அல்லது தௌஹீத் காமெடியன் குர்ஆன் மார்க்க வியாபாரம் தான் பண்ண போதும், அரசியல் வியாபாரம் எனக்கு வேண்டாம் என்று சொன்னவன் இப்ப கள்ள மார்க்கெட்ல போய் வியாபாரம் பண்றாரு. எப்படி? நான் சீட்லாம் வேண்டாம், ஆனா நாங்கள் ஆதரவு மட்டும் தெரிவிப்போம். இது கள்ள மார்க்கெட் வியாபாரம் இல்லையா? இது வியாபாரம் பண்ணா நேரடியாக வந்து இறங்கி சீட்டு இறங்கி எல்லாரும் நீ ஒரு வியாபாரம் பண்ணு, நாங்க வியாபாரம் வேண்டாம் என்று சொல்பவர்கள் கள்ள வியாபாரம் பண்ணி ஆதரவு மட்டும் தெரிவிப்போம். அவங்களுடைய ஒரே நோக்கம் என்ன, ஒரே கொள்கை என்ன, எந்த தொகுதியுடைய முன்னாள் சகாக்கள் இருக்கிறார்களோ அவர்களை தோற்கடித்தே தீர்வோம். பிஜேபி வந்தாலும் பரவாயில்ல, ஆர்எஸ்எஸ் வந்தாலும் பரவாயில்ல. ஏன்பா அவங்க அப்படி என்ன பாவம் பண்ணாங்க? அவங்க செஞ்ச பாவம் என்னவென்றால் எங்களுக்கு முன்னாள் சகாக்களாக இருந்ததுதான். அது ஒண்ணுதான் அவங்க பண்ண பாவம். எவ்வளவு நாசமாகி விட்டது பாருங்கள். இதையெல்லாம் போட்டு நம்மை போட்டு குழப்பி நாம் பொதுமக்கள் விழிப்பிதிகி இருக்கிறோம். யார் பேச்ச கேட்கிறது? எந்த பக்கம் போச்சு கேட்பது? யார் பேச்ச நம்புறது? அருமை சகோதரர்களே, இதற்குத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய தீர்வை கேளுங்கள். ஒமை யஷ்ஃபா ஷஃபாஅத்தன் ஹஸனத்தன், யார் நல்ல விஷயத்திற்கு ரெக்கமெண்ட் பண்ணுகிறாரோ, தேர்தல் என்பது ஒரு ரெக்கமெண்டேஷன். உங்க தொகுதியில் 4 பேர் நிக்கிறாங்கன்னா நீங்க அதை ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்றால் இவர் எங்க தொகுதிக்கு எம்எல்ஏவாக இருந்து மக்கள் சேவை செய்வதற்கு தகுதியானவர் என்று ரெக்கமெண்ட் பண்றீங்க. நீங்க ஒருத்தரை ரெக்கமெண்ட் பண்றீங்க. நீங்க அவர் உண்மையிலேயே வந்து தகுதியானவர், நல்லவர், வல்லவர், வாய்மை நிறைந்தவர், ஊழல் பண்ண மாட்டாரு, லஞ்சம் வாங்க மாட்டாரு, அநியாயம் பண்ண மாட்டாரு, அதிகார துஷ்பிரயோகம் பண்ண மாட்டாரு என்று நீங்கள் அவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுகிறீர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், ஒமை யஷ்ஃபா ஷஃபாஅத்தன் ஹஸனத்தன், யார் ஒருவர் நல்ல விஷயத்திற்கு ரெக்கமெண்ட் பண்ணாரோ யகுல்லஹு நஸீபு மின்ஹா, அந்த நல்லவர் செய்யக்கூடிய நன்மையில இவருக்கு ஒரு பங்கு கிடைக்கும். ஒமை யஷ்ஃபா ஷஃபாஅத்தன் ஸய்யிஅத்தன், யார் ஒருவர் தீயவனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுகிறாரோ, ஒரு அநியாயக்காரனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுகிறாரோ யகுல்லஹு கிஃபுலும் மின்ஹா, அவன் செய்யக்கூடிய பாவத்திலிருந்து இவருக்கு ஒரு பங்கு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய இந்த வசனத்தை வைத்து நீங்கள் யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய திருமறை வசனத்தை நீங்க யோசித்து பாருங்கள். நீ தமிழகத்தில் 234 தொகுதியில் நிற்கக்கூடிய சுமார் 2500 வேட்பாளர்களில் அல்லாஹ்வுக்கு பயந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன முறைப்படி எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி கற்றுத்தந்த உத்தமமான அரசியலை உலகத்திலே நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு உத்தமர் ஒருவர் இருக்கிறார் என்று யாராவது ஒருவரை நீங்கள் அடையாளம் காட்டினால் நிச்சயமாக சத்தியமாக நாம் அனைவரும் சேர்ந்து அவரை ஆதரிக்கலாம். அனைவரும் சேர்ந்து அவரை ஆதரிக்கலாம். ஒட்டுமொத்த முஸ்லிம்கள் அவரை ஆதரிக்கலாம். 2500 வேட்பாளர்களில் ஒருவரை காட்ட முடியுமா? தக்வா உள்ளவர்களாக இருக்கலாம், இறையச்சம் உள்ளவர்களாக இருக்கலாம், ஹைவேல தொழிலாளியா இருக்கலாம், நல்லவங்க, நல்ல பேணுதலானவங்க இருக்கலாம். ஆனால் அரசியல் சாசன சட்டம் என்று வரும்பொழுது அவர் இந்தியாவினுடைய அரசியல் சாசன சட்டத்தை நம்புவாரா, அதன்படி வாக்கு பிரமாணம் எடுப்பாரா, அல்லது அல்லாஹ்வுடைய சட்டத்தின்படி வாக்கு பிரமாணம் எடுப்பாரா? எந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்வார் அவர்? அவர் பதவி ஏற்கும் பொழுது வாக்கு பிரமாணம், சத்திய பிரமாணம் எடுக்கிறாரு. எதை சத்திய பிரமாணம் எடுக்கிறார்? அல்லாஹ்வே சத்தியமாக நான் ஆட்சி பொறுப்பில் இருக்கும் பகுதியிலே அல்லாஹ்வுடைய சட்டத்தை நிறைவேற்றுவேன். அவரால் சத்திய பிரமாணம் எடுக்க முடியுமா? இந்த கேடுகட்ட ஜனநாயகத்திற்குரிய அசிங்கமான இந்திய அரசியல் சாசன சட்டத்தை தானே வாக்கு பிரமாணம் எடுக்க முடியும். இதுவே பெரிய ஷிர்க் இல்லையா, இணை வைப்பு இல்லையா? இது அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு மாற்றமான சட்டத்தை ஏற்றுக்கொள்வது, நம்புவது, அதை நடைமுறைப்படுத்த வேண்டும், சத்தியம் சொல்வது. ஆகவே அன்பு சகோதரர்களே, அரை மணி நேரமா பேசி முடித்து விட்டீர்களா ஹஸ்ரத்? என்ன சொல்ல வர்றீங்க? வியப்போடு உட்கார்ந்திருக்கிறீர்கள். யாருக்கு ஓட்டு போட சொல்கிறீர்கள்? அன்பு சகோதரர்களே, நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாலும் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவர் அரசாங்கத்தினுடைய சொத்தை கொஞ்சம் ஊழல் செஞ்சா கூட, அல்ல கொஞ்சம் லஞ்சம் வாங்கினா கூட, அல்லது அதிகார துஷ்பிரயோகம் பண்ணா கூட, அந்த எம்எல்ஏ என்ற பதவியை வைத்தோ மந்திரி என்ற பதவியை வைத்தோ அவர் எந்த அநியாயம் செய்தாலும் அந்த அநியாயத்தில் ஒரு பங்கு உங்களுக்கு மறுமையில் கிடைத்தே தீரும். இது அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை. கிடைத்தே தீரும், அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை இது. நாம செஞ்ச பாவத்துக்கே தௌபா செய்ய முடியாம தடுமாறிட்டு இருக்கிறோம். இனி எவனோ ஒரு பாவி செய்யறது பார்த்து நாம போய் தலையில தாங்கணுமா? நாம செய்யற பாவத்துக்கு தௌபா செய்ய தடுமாறிட்டு இருக்கிறோம். எவனோ செய்யற பாவத்துக்கு அவன் லஞ்சம் வாங்குவான், சாராய கடை நடத்துவான், பிரார்த்தனை நடத்துவான், விபச்சார விடுதி நடத்துவான், ஊழல் பண்ணுவான், எல்லா அநியாயம் பண்ணுவான். அந்த பாவம் எல்லாம் ஏன் தலையில விடணுமா என்பதை நீங்கள் தான் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். இல்ல ஹஸ்ரத், அப்படி நம்மளாம் ஓட்டு போடாம தேர்தலை புறக்கணிச்சிட்டோம் சொன்னா, எல்லாரும் தேர்தலை புறக்கணிச்சிட்டா நம்மை சமுதாய விரோதிகளா பார்ப்பார்கள், ஜனநாயக விரோதிகளா பார்ப்பார்கள். நான் கேட்கிறேன், இன்னைக்கு 55% மக்கள் எலெக்ஷன் அன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே வர்றதில்லை. அவர்கள் ஜனநாயக விரோதிகளா மாறிவிட்டார்களா? அவர்களுக்கு அரசாங்கம் முத்திரை குத்தி விட்டதா? ஜனநாயக விரோதிகள் ஓட்டு போடாதல் என்று கெஞ்சுது. தயவு செஞ்சது ஓட்டு போடு, உன் ஜனநாயக கடமை நிறைவேற்று.
என்று கெஞ்சுகிறார்கள். அதையும் மீறி சகோதரர்களே, நாங்கள் எப்படியாவது வாக்குச்சாவடி சென்றுத்தான் ஆக வேண்டும், எங்கள் கையில் மை வைத்துத்தான் தீர வேண்டும், இல்லை என்றால் சாயந்தரம் 3 மணிக்கு மேல அரசியல்வாதிகள் கள்ள ஓட்டா மாத்திருவாங்க. அதனால ஏதாவது ஓட்டு போடணும் ஹஸ்ரத். யாருக்கு போடணும் கேக்குறீங்களா? 49O என்று ஒரு ஃபாரம் இருக்கின்றது, ஒரு ஆப்ஷன் இருக்கிறது. எல்லாம் திருட்டு பசங்க, நான் யாருக்குமே ஓட்டு போட விரும்பவில்லை என்பதை பதிவு செய்வதற்கு 49O என்று ஒரு முறை இருக்கிறது வாக்குச்சாவடியில. நீங்க அந்த வாக்குச்சாவடியில போய் அங்க இருக்கிற அதிகாரி கிட்ட நான் 49O போட விரும்புறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க அதற்கான ஆப்ஷன் கொடுப்பாங்க. அதை செஞ்சுட்டு வாங்க. இல்லையா அல்லாஹ்னு வீட்டுல உட்கார்ந்து திக்ர் தஸ்பீஹ் செஞ்சுட்டு இருங்க. அல்லாஹ்னு வீட்டுல உட்கார்ந்து திக்ர் தஸ்பீஹ் செஞ்சுட்டு இருங்க. பள்ளிவாசல்ல தொழுவுங்க, நோன்பு வைங்க, அந்த இபாதத்தில் மூழ்கி விடுங்கள். எந்த காரணத்தை கொண்டு சகோதரர்களே, அநியாயக்காரர்கள் அநியாயம் செய்வதற்கும், லஞ்சம் வாங்குவதற்கும், ஊழல் புரிவதற்கும், அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுவதற்கும் உங்களுடைய ஓட்டுக்களை காரணமாக்கி விடாதீர்கள். வல்ல ரப்புல் ஆலமீன் விளங்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.